எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேங்கர்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன இந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா, அரண்மனை 4 படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு இந்த திரைப்படம் வருது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ பெரிய படத்தை வந்து பண்ணி முடிச்சார் அப்படிங்கிறதுல நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மணி ஹிஸ்ட் இருக்குல்ல, அந்த வெப் சீரிஸ்லேருந்து ஒரு சின்ன லைனை வந்து உருவி அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வடிவேல் அவர்களுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்காக சில கெட்டப்லாம் மாடிஃபை பண்ணி, அதே மாதிரி அரண்மனை படத்தோட டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த சாமி அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே வருகின்ற ஒரு சின்ன பிரச்சனை, அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கார். சுந்தர் சி சார்ட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, எங்கேருந்து காப்பி அடித்தாலும் சரி, எந்த சீனை வந்து காப்பி பண்ணி படம் பண்ணாலும் சரி, அதை வந்து ரசிக்கும்படியாக வந்து அவருடைய படத்தில் கொண்டு வருவார். அன்பே சிவம் மாதிரியான ஒரு நல்ல படத்தை பண்ணிவிட்டு அந்த படம் வந்து வெற்றி அடையலை அப்படின்னு சொன்ன உடனே கிரிங்கிற ஒரு படத்து மூலமாக அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாகவே கமர்ஷியல் சினிமாவுக்கு, அதாவது இந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும் லாஜிக் அப்படிங்கிற இடத்தையும் தாண்டி ரசிக்கிற தன்மைக்கு மட்டும்தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படம் பண்ணிட்டு இருக்க ஒரு இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி அவர்கள் தான். 30 வருஷத்துக்கு மேலே 35 வருஷத்துக்கு மேலே தமிழ் சினிமாவுக்குள்ளே சர்வே ஆகிட்டு இருக்கிற ஒரே பழைய இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி அவர்கள் தான். மினிமம் கேரண்டி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை வயசு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தான். அது எப்படின்னா ஒரு பிடி வாத்தியாராக அவர் வராரு. அதுக்கப்புறமேட்டு அந்த பிடி வாத்தியாராக இருந்துக்கிட்டு ஒரு வில்லனுக்கு ஒரு 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்குறாரு. அந்த பழி வாங்குறதுக்காக வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு பணம் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த பணத்தை எப்படி வந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் அவர்களுடைய காமெடியை வந்து பேஸ் பண்ணி கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பழைய வடிவேல் அவர்களை வந்து மீட்டெடுக்க வந்து சுந்தர் சி வந்து தன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து மெனக்கெட்டுருக்கிறாரு. வடிவேல் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு அவர் வந்து தன்னுடைய உழைப்பை கொஞ்சம் போட்டிருக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றம் வந்து இந்த படத்தில் தான் ஏற்படுது. பழைய படங்களுக்கெல்லாம் எப்படி வந்து கெட்டப் சேஞ்சுக்கெலாம் நிறைய வந்து எஃபோர்ட் போடுவாரோ, அதே மாதிரி இந்த படத்துக்கு வடிவேல் அவர்கள் வந்து எஃபோர்ட் போட்டிருக்கிறாரு. அது சில இடங்களில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட் ஹாஃபுக்குள்ளே வந்து நிறைய இடங்களில் வந்து பழைய பாடி லாங்குவேஜ் வந்து மீட்டு கொண்டு வர முடியாமல் வடிவேல் அவர்கள் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் உணர முடிஞ்சது. ஏன்னா அந்த ப்ரைம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆக்டிங்கில் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது ப்ரைம் அப்படின்னா பயங்கர ஃபேமஸாக இருக்க டைமில் வந்து அந்த ஃப்ளோவில் போயிட்டே இருப்பாங்க ஆக்டிங்கில். அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த ஆக்டிங்லேயும் அந்த பாடி லாங்குவேஜில் வந்து ஒரு கிரிப் இருக்கும். பட் ஆனால் நடுவில் வந்து நிறைய வருஷங்கள் வந்து வடிவேல் அவர்கள் சரியாக படம் பண்ண முடியாமல் இருந்த சூழ்நிலை இப்போ தான் மீட்டு கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிறாரு. இப்போ அதில் வந்து ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம். படம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி அவருடைய ஸ்டீரியோ டைப் படம் மாதிரி தான். வெறும் காமெடி மட்டும் பேஸ் பண்ணி, காமெடி வித்து கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸு, அதில் வந்து கொஞ்சம் லவ் கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் கிளாமர் இப்படி எல்லாமே கலந்து படத்தை வச்சு ஓட்டியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, வடிவேல் அவர்களுடைய அந்த சொல்லுவாங்கள்ல, அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் காமெடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ எப்படி சந்தானம் அவர்களுக்கு அவருக்குன்னு ஃப்ரெண்டோட சர்க்கிள் இருக்குல்ல, அந்த மாதிரி வடிவேல் அவர்கள் ஒரு சர்க்கிள் வச்சுருந்தார். அந்த சர்க்கிளில் இருக்கிற யாருமே இப்போ வடிவேல் கூட இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். அதனால வடிவேலுடைய காமெடி வந்து அவ்வளோ கிரிப்பாக வந்து உட்காரல. அந்த ஒரு பெரிய காமெடியனுக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுடைய அந்த இன்புட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வடிவேல் அவர்கள் இந்த ஆடியன்ஸு கூட அந்த சர்க்கிள் கூட வந்து அடாப்ட் ஆக முடியாமல் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் உரண்டெழுத்து வச்சுருக்காங்க வடிவேல். எல்லாருமே அவரை பற்றி நெகட்டிவாக தான் வந்து எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வருமானத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிற விஷயத்தை வந்து வடிவேல் அதிகமாக பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வருத்தமாக இருக்குது. அதை அவர் ஒழுங்காக பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கும். எப்படி சந்தானம் வந்து இன்ன வரைக்குமே தில்லுக்கு துட்டு படம் வந்து இப்போ 3rd பார்ட் வருது, அது வரைக்குமே எல்லா படங்கள்லையும் தன்னுடைய லொல்லு சபா காலத்துலேருந்து யார் கூட இருந்தாங்களோ அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து வாய்ப்பை கொடுத்து மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. நம்ம கடைசியாக வந்து இப்போ இறந்து போனார்லாம் வந்து நம்ம லொல்லு சபா ஆக்டர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து ரொம்ப சேஷு இருக்கார்ல, அவர் வந்து கடைசி படம் வரைக்குமே, அவர் இறந்த போது முன்னாடி வந்த படம் இருக்குது இல்லைங்க, அந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் கூட மிகப்பெரிய ஒரு ஃபேமுக்கு வந்திருந்தார். அவ்வளோ அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி வடிவேல் அவர்கள் பண்ணியிருந்தாருன்னா இந்த திரைப்படம் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கும். ஆனால் சுந்தர் சி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதை வந்து ஓரளவுக்கு வெற்றி அடைய வச்சுருக்காரு. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மூளையை கழட்டி வச்சுட்டு பார்க்கணும். அதாவது வெறும் படம் வந்து பார்க்க போகிறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மனநிலை தான் பார்க்கணும். ஆனால் பாடல்கள் வந்து அந்தளவுக்கு கிரிப்பாக இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். எல்லா படங்களையும் ஓரளவுக்கு வந்து பாட்டு வந்து மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்கணும். இல்லை சில பாடல்கள் மட்டும்தான் மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. மியூசிக் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிளைமேக்ஸில் வந்து அந்த கொள்ளடிக்கிற சீன்லாம் வந்து ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக ஹாலிவுட்லேருந்து எடுத்திருந்தா கூட, வெப் சீரிஸ்லேருந்து சுட்டிருந்தா கூட அது ரசிக்கும்படியாக தான் வந்து சுந்தர் சி வந்து பண்ணியிருக்காரு. அதில் இருக்க டைமிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி மீதி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. கேத்ரின் தெரசாவுக்கும் சுந்தர் சிக்கு இடைப்பட்ட அந்த லவ் ட்ராக் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எப்படி சொல்கிற ரசிக்கும்படியாக தான் இருக்குது. சந்தான பாரதி அவருடைய கேரக்டர் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ எதுவுமே புதுசு கிடையாது. பட் ஆனால் ஏற்கனவே நம்ம பழசாக பார்த்து ரசித்த விஷயங்களை இன்னும் எந்தளவுக்கு எப்படி சொல்கிறதுனா, பழைய ஒயினை தூக்கிட்டு வந்து புது கிளாஸில் ஊற்றி கொடுக்குற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரசிக்கும்படியாக தான் இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக.
ரொம்ப முக்கியமான பல படங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். பட் ஆனால் இந்த படம் வந்து அவ்வளோ முக்கியமான படமும் கிடையாது, அதே மாதிரி அவ்வளோ பயங்கரமான கிரியேட்டான படமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஒன் டைம் வாட்சபுளாக கேங்கர்ஸ் படம் இருக்குது. இதை வந்து செகண்ட் பார்ட் வேறு வரப்போது வந்து லீடு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அரண்மனை 1 வரும்போது அப்படியே சந்திரமுகி படத்தில் இருக்கிற கதை தான் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரண்மனை 4 வரைக்கும் அவர் எடுத்துட்டாரு. 4வது பார்ட்டு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார். 2வது பார்ட்டு 3வது பார்ட்டில் மக்கள் பயங்கரமாக கழுவி ஊற்றினா கூட 4th பார்ட்டில் ஹிட்டு கொடுத்துட்டார். ஸோ இந்த கேங்கர்ஸ் வந்து இது அப்படியே கன்டினியூ ஆகிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போதா அப்படிங்கிறத வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். சுந்தர்சி அவர்களுடைய அந்த வேகமான படம் எடுக்கிற தன்மை இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக இந்த கேங்கர்ஸ் 2 வந்தால் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி என்ன இதில் இப்போ இந்த படம் வந்திருக்குன்னு வச்சுங்களேன், இதில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சொல்லுவாங்க, சில கரெக்ஷன் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு அடுத்த படம் மூலமாக இன்னும் பயங்கரமாக மீட்டு கொண்டு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.